ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் ஒரு ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். நான் இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். தந்தை அமிர்த மழை பொழிந்து உடன் அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். நான் அவரோடு கூடவே செல்கின்ற ஆத்மா. நான் இப்போது கள்ளம் கபடமற்ற தந்தை கொடுக்கின்ற அமிர்தத்தை குடிக்கின்ற ஆத்மா. நான் பிரயாணியாக இருக்கின்ற ஆத்மா. நான் நிராகாரி உலகத்தில் வசிக்கக்கூடிய நிராகாரி ஆத்மா. நான் இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமகத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் காமச்சிதையில் அமர்ந்து புஷ்பமாகி இருப்பதால் தந்தை என் மீது ஞான அமிர்த மழை பொழிந்து என்னை எழுப்பி உடன் அழைத்துச் செல்கின்றார். நான் தந்தை மூலமாக அமர கதை கேட்டு அமரலோகத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் மரணலோகத்திலிருந்து அமரலோகத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக ஆகின்ற ஆத்மா. நான் அமரலோகத்திற்கு செல்வதற்காக உண்மையான சத்யநாராயணன் கதை, மூன்றாம் கண்ணின் கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மீண்டும் மனம் வீசும் பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. தந்தையின் மகிமை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல், அனைவரையும் விடுவிப்பவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராவார். நான் தந்தைக்கு உதவியாளனாக ஆகின்ற ஆத்மா. நான் மலராகிய சிவத்தந்தையின் நினைவின் மூலம் சூரிய வம்சத்தின் விஷ்ணுவின் மாலையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது பிச்சைக்காரனிலிருந்து இளவரசனாக ஆகின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து
இளவரசனாக ஆகின்ற ஆத்மா. நான் இங்கே படித்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக முள்ளிலிருந்து மலராக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் ராவணன் மீது வெற்றி அடைந்து சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக முழு உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவியில் தூய்மை அடைகின்ற ஆத்மா. நான் இந்த ஒரு பிறவியில் தூய்மை அடைந்து தந்தை மூலமாக சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகதாமம் சாந்திதாமத்திற்கு தந்தையின் கூடவே செல்கின்ற ஆத்மா. தந்தை காலனுக்கெல்லாம் காலன் மகா காலனாக இருக்கின்றார். நான் தந்தையின் மூலமாக புத்திவானாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவியில் விஷத்தை தியாகம் செய்து அமிர்தத்தை குடித்து பிறரையும் குடிக்க வைக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி முட்களை மலர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்ற ஆத்மா. நான் விஷ்ணுவின் கழுத்து மாலையின் மணியாவதற்காக தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் முழுமையான உதவியாளராகி தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்குபவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய தெய்வீக ஆன்மீக உள்ளுணர்வின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கும் ஆத்மா. நான் என்னுடைய உள்ளுணர்வு மூலமாக அநேக ஆத்மாக்களின் மீதும் தானாகவே தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நான் விடுபட்ட மேலும் அன்பான தன்மை கொண்ட மனோநிலையில் இருக்கும் ஆத்மா. நான் மாஸ்டர் ஞான சூரியனாகி உன்னுடைய பிரகாசத்தை நாலா பக்கங்களிலும் பரப்புகின்ற ஆத்மா. நான் அனைத்து சக்திகளும் என்னுடைய கட்டளையை ஏற்பதற்காக சதா சுய மரியாதையினுடைய ஆசனத்தில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஞானி ஆவதன் கூடவே அன்பானவனாகவும் ஆகின்ற ஆத்மா. நான்
சேவையில் கருவியாக மற்றும் பணிவானவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பிய ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றி மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.